ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்பெசிஃபிக்காக யாராருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடிய டிவ்யங்ஜன் பேசஞ்சர்ஸ்க்கு இது கண்டிப்பாக பொருந்தும். அதுக்காக மற்றவங்க பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாரும் பார்க்கலாம். நம்ம அருகில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரும் வகையில் ஷேர் பண்ணால் போதும். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய பெரிய ஒரு உதவி அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, இப்போ திவ்யாங்ஜன் பேசஞ்சர்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வந்து ட்ரெயினில் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்னாலும் சரி, இல்லை அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்னாலும் சரி, எப்படி அவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் ட்ராவல் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது நல்லது. அதாவது திட்டமிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். அதாவது உங்களுக்கான கன்செஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு தகவல் அப்படின்னு சொல்லணுன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கன்செஷன் கார்டு வாங்குறதுக்கு அருகில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி, இப்போ வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அந்த கன்செஷன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது யாராருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி நான் தனியாக இன்னொரு வீடியோ, மொத்தம் 2 வீடியோ அதுக்கு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து ஐ பட்டனில் தரேன், நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் அந்த கன்செஷன் கார்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ்லேயே, அதாவது நீங்கள் ரிசர்வ்லேயே அன்ரிசர்வ்லேயே போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த கோச்சில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் எந்த ட்ரெயினில் எந்த கோச்சில் போகிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து அது எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிசர்வ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு என்ன கோச்சில் உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அந்த கோச் வந்து எங்கே அந்த பெட்டி நிற்குதோ அங்கே வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அந்த கோச் எப்படி வரும், எங்கே வரும்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு, நீங்கள் போகிற ட்ரெயினோட நம்பரை ஆன்லைனில் போட்டு கோச் பொசிஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ரிசர்வ்டு அப்படின்னா இந்த H1லேருந்து இந்த S9 வரைக்கும் எந்த கோச்சில் நீங்கள் போகிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பெட்டிக்கிட்ட வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அன்ரிசர்வ்டு கோச்சில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது இந்த SLR கோச் அப்படின்னு சொல்லி இந்த கோச். சரி, இந்த கோச்சில் நீங்கள் போகிறீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் திட்டமிடுறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்மில் 2 பக்கம் இருக்கும். ஒன்று இன்ஜினோட எண்டு ஒன்று இருக்கும், கடைசி பெட்டியோட எண்டு ஒன்று நிற்கும். ஸோ நீங்கள் எந்த எண்டில் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அந்த ட்ரெயினில் ஈஸியாக ஏறுறதா இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஏறிட்டீங்க, ஆனால் அந்த பெட்டி வந்து உங்களுக்கு SLR கம்பார்ட்மெண்ட் பேக்கில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் அந்த பெட்டியை வந்து பிடிக்க முடியுங்கிறது உங்களோட சாமர்த்தியம். சரி, இப்போ இந்த பெட்டியில் எல்லா பெட்டிலையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒவ்வொரு பெட்டிக்கும் மாறும். இப்போ இந்த ட்ரெயினில் பாருங்கள், இதில் வந்து SLR கோச் வந்து முன்னாடி இருக்குது, ஆனால் இந்த ட்ரெயினில் வந்து SLR கோச் பின்னாடி இருக்குது. அது இந்த ட்ரெயினில் பாருங்கள், உங்களுக்கு SLR கோச் முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது. அதை இந்த ட்ரெயினில் பாருங்கள், உங்களுக்கு SLR கோச் இதுலேயும் அதே மாதிரி முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பின்னாடி நிறையா இருக்குது. இப்போ எல்லாம் என்னென்னா, நிறைய ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்க்கு பயணிகள் வந்து SLR கோச்சில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது வந்து சட்டப்படி வந்து அது தப்பு. இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டம் இருக்குது, அதிகமாக இருக்குன்னா அடுத்த ட்ரெயினில் கூட போங்க. SLR கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு ஒதுக்கப்பட்டது திவ்யங்ஜன் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹேண்டிகேப்டு பேசஞ்சர்ஸ்க்காக. அவங்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லாதபடி நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய உதவி. சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஏறுறது அப்படிங்கிறதுல இருக்குது. அடுத்ததான் நீங்கள் இறங்குற இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக இறங்கணும்ல, அதுக்கு எப்படி நீங்கள் கரெக்டாக எந்த பெட்டி எப்படி எந்த மாதிரி ட்ரெயினில் நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பின்னாடி ஏறி இருக்கீங்க, ஆனால் உங்களோட ட்ரெயின் வந்து இங்கேருந்து கிளம்புது. நீங்கள் இங்கேருந்து இறங்கி நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்து திருப்பி இங்கேருந்து இந்த பக்கம் போய் நீங்கள் ட்ரெயினை பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்பக்கம் ஏறுற மாதிரி இருக்கிறது பெஸ்ட்டு. அப்படி நீங்கள் முன்பக்கம் ஏறுற மாதிரி இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னா, நீங்கள் முன்பக்கம் அதாவது இன்ஜினுடைய முன்பக்கம் எந்த பக்கம் SLR கோச் இருக்கோ அந்த மாதிரி ட்ரெயினை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பயணம் பண்ணுறதுங்கிறது கரெக்டாக இருக்கும்.
ஸோ அதனால் அதையும் நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை சென்ட்ரல்லேருந்து நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எஸ்எல்ஆர் கம்பார்ட்மெண்ட் கடைசியில் எந்த பெட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி ட்ரெயினுக்கு நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ட்ரிவாண்ட்ரம் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எஸ்எல்ஆர் கோச்சு பின்னாடி இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த பெட்டியில் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா முன்னாடியும் இருக்குது. நீங்கள் பின்னாடி ஏறுறதுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, இந்த பெட்டி நம்பிருச்சு, இது ஈவன் முன்னாடி எஸ்எல்ஆர் கோச் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் குயிக்காக வந்து நீங்கள் அந்த எஸ்எல்ஆர் கோச்சில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான பயணத்தை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். அது போக வந்துட்டு இப்போ நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய இந்த எஸ்எல்ஆர் கோச்சில் யாராவது அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு இடையூறாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து 139 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ரயில்வே போலீஸ் வந்து அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த வகையிலையும் இடையூறு இல்லாமல் அவங்க வந்து வராங்க, பயணம் பண்ணுறாங்க, நார்மலான ஒரு பேசஞ்சர் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய முடிவு உங்களுது. அவங்க கூட்டம் பிரச்சனையினால் உங்கள் பெட்டிக்கு வராங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் இடையூறு இல்லாத வகையில் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கும்போது நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எது எடுக்கணும்னு எதுவும் அவசியப்பட வேண்டியதில்லை. சரி, அடுத்ததாக வந்து நீங்கள் இறங்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து எலிவேட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதே போல் நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு வரக்கூடிய மக்கள் வந்துட்டு எந்த கேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட பயணம் இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து நீங்கள் ஒரு எண்டில் இருப்பீங்க, அவங்க ஒரு எண்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களை கரெக்டாக அந்த பிக்கப் பண்ணுற டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல பிளான் பண்ண வேண்டியது நீங்கள் எந்த கோச்சில் போகிறீங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த சீட்டில் அந்த கோச் பொசிஷனுக்கிட்ட வெயிட் பண்ணுறது. ரெண்டாவதாக வந்து எந்த இடத்துல அந்த எஸ்எல்ஆர் கோச் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த ட்ரெயினோட டைமிங்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் போய் அங்கே ஆஜராகிறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய பயணத்தை வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ள வீடியோவாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் உங்களுக்கான கன்செஷன் சம்மந்தமான 2 வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த 2 வீடியோஸுமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோஸ். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஈவன் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு நிறையா வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.